ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கனிஸ் கிச்சன் அண்ட் விலாக். இந்த ஒரு சின்ன விலாக் தான், வண்டர்லா போயிட்டு வந்ததான விலாக் தான். இது ஷார்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஒரு விலாக் வீடியோ மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். வண்டர்லா பற்றின டீட்டெயில்ஸும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இது சின்ன வீடியோங்கிறதுனால மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டர்லாவுக்கு காலையில் நாங்கள் ஒரு 6 o'clock 6:30 பக்கமாகவே என் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து போகிறோம் அப்படிங்கிறனால ஒரு 3 hours ட்ரைவ் தான். 3 to 3.5 hours நம்ம போகிறத பொறுத்து இருக்கும். போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பாலக்காடுக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு போயிட்டோம். போகும்போதே நாங்கள் பைபாஸ்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து போனங்காட்டி ஒரு இடத்துல திருச்சூர்கிட்ட தாண்டி போகும்போது நம்ம ரொம்ப கட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. டர்னிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸ்ட்ரைட்டாக அப்படியே பைபாஸ்லேயே வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் ரிட்டன் வரும்போது தான் அந்த வழி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறங்காட்டி நாங்கள் ரிட்டன் வரும்போது தான் வந்தோம். ஆக்சுவலி மேப்பில் வந்து அதுதான் காட்டியிருந்தது, டர்னிங்காக இருக்கிறதுனால. அது கிட்ஸை வச்சுட்டு போகும்போது சில ரொம்ப வாமிட்டிங்கெல்லாம் டர்ன் பண்ணிகிட்டே இருக்கும்போது வரும் அப்படின்னா அந்த ரூட்டை விட இந்த பைபாஸ் மாதிரி இருக்கிறது ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. திரும்பி வரும்போது அந்த ரூட் தெரிஞ்சிச்சு அப்படின்னாங்காட்டி நாங்கள் திரும்பி வரும்போது அதில் வந்துட்டோம். மார்னிங்கெல்லாம் ஒரு 10-10:30 போயிட்டோம். ஆக்சுவலி 11 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் தான் வண்டர்லா வந்து ஓப்பன்னு. 12 to 6 வந்து வாட்டர் கேம்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 10-10:30 போயிட்டோம் அப்படின்னா உள்ளே செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கேபின் மாதிரி ஒரு லாக்கர் கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு வாட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை அக்சஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். உள்ளே போகும்போது சாண்டில்ஸ் ஏதாச்சும் போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கங்கே வாட்டர் கேமுக்கு முன்னாடியே ஷூ ரேக் மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே வச்சுட்டு போயிடலாம். இல்லைன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு காலே அங்கே வைக்க முடியல. ஒரு ஃபஸ்ட் ஆஃப்க்கு மேலே தான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் அடிச்சு போயிடுறாங்க அப்படிங்கிறனால காலெல்லாம் பயங்கரமாக சுடுது. குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு நடக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம செப்பல் விடுறதுக்கு இடம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் செப்பலை வந்து லாக்கர்லேயே வச்சுட்டு போயிட்டோம். நம்ம ஆனால் ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கங்கே இருக்கிற ஷூ ரேக்கில் வச்சுட்டு போய்க்கலாம், பிரச்சனையே இருக்காது. வாட்டர் கேம்ஸ்க்கு எல்லாமே 12 o'clock மேலே தான் அலோவ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு வந்து ஒரு 30 kgs மேலே இருக்கிறவங்களுக்கும் ஹைட் ஒரு மெஷர்மெண்ட் மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சில கேம்ஸ் தான் கிட்ஸ் விளையாடுற மாதிரி இருக்குது. பையனுக்கு பிரச்சனையே இல்லை. ஜீவாக்கு எல்லா கேம்ஸுமே மோஸ்ட்லி அலோவ்டாக இருந்துச்சு. பாப்பா மட்டும் ஒரு 25 kg அப்படி இருக்கா அப்படின்னங்காட்டி 30 kgs மேலே சில கேம்ஸ் மட்டும் ஓகேங்கிற மாதிரி பேரண்ட்ஸோடு இருக்கும்போது அலோவ் பண்ணுறாங்க. சில கேம்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. வெயிட் கம்மியாக இருக்கா அப்படின்னங்காட்டி சிலதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப குட்டீஸாக இருக்காங்க, ஒரு 3rd standardக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா வாட்டர் கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம ஜாலியாக வாட்டர் கேம்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே. கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்க, ஒரு 5th standardக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த ரோலர் கோஸ்டரெல்லாம் விளையாடும்போது நல்லா தான் இருந்தது. நானும் ஜீவெல்லாம் ரோலர் கோஸ்டர்லேயே போயிருந்தோம். பட் லாஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணோம், பயந்துக்கிட்டே இருந்துட்டு. பட் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. வாட்டர் கேம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நாங்கள் ட்ரை பண்ண கேம்ஸ் வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. கொஞ்சம் வீக்கெண்ட்ஸ் போகும்போது ரஷ்ஷாக இருக்குது. வீக் டேஸில் போயிட்டோம் அப்படின்னா பெருசாக ரஷ்ஷாக இல்லாமலும் இருக்கும். ஈவினிங் 6 o'clock சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் 7 வரைக்குமே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனையே இல்லை. உள்ள ஃபுட்டு, அவங்க மெயின்டெனன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. கிட்ஸுக்கு லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸ் பாய்ஸுக்கு தனியாக அந்த மாதிரி எல்லாமே எல்லா வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ அதனால் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.